அம்மா அனுப்பி வைத்த அலையை முளைப்பால் துரைத்தரை காத்தவா
ஆதிங்க தான் இருந்தா அவ எம்மா நேரமா ஓ காட்டையில ஆடிங்கிறப்ப ஓஹோ அதான் எம்மா நேரமா ஒண்ணு பாக்கணுனே ஓர மயிராங்கிறப்ப அவன் நல்ல பொண்ணாட்டியாச்சே ஓரமயில குண்டு பயில ஓரமா இருக்கிறான்னு சொல்லு. ஓர மயிராங்கிறான் என்ன பாருமா ரேஷன் கடை இருக்கு மாதிரி என்ன பாருல. ஓஹோ அந்த மருவியம் பாரு. நான் எப்படி இருந்தாலும் உன்கிட்ட நான் கரெக்டா இருப்பேன் தெரியுமா? ஏய் என்கிட்ட வராத பையா சின்னாமா ஏஜி ஐயம்மா ஐயம்மா வணக்கம் 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 ஏய் போய் கேளியா நீ கண்டல ஏண்டி பாப்பா ஓ இவ்வளவு அழகா இருக்கின்றியே இவ்வளவு அழுவே என்ன போய் அழுவன்ற பாரு. ஓ இவன் அழுவு எடுத்துக்கு நீ அழுவு போட கூட அங்க யாரும் கட்டின்னு அழுவ மாட்டாங்க. ஓஹோ இப்ப அழுவும். ஆமா இவன் பொண்டாடி மாதிரி அழவா ஐயோ. இவன் பொண்டாடி வாய போறான்னு இருக்கான். செல்லுல இருக்குது எடுத்து காமிக்கிறப்பா. அப்பதான் ரொம்ப கோணையா தெரியும். அது எடுத்து பாரு. நீ சொல்லு எடுத்து காமிக்கிட்டா? வேணாம். ஏண்டி ஓ நீ இவ்வளவு அழகா இருக்கிறியே ஆமா இவ்வளவு அடக்க ஆச்சாரமா இருக்கிறியே உண்மைதான் அம்மா. ஏண்டி ஓ நீ பொம்பளையாடி நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டியாரி. மாசம் மாசம் 27 நாள் உலக கேரியலாம். ஏன் என்ன பார்த்தா பொம்பளையே தெரியலையா? உன்னை கண்டா நான் தான் போட நீ தான் போட உடனே நான் தான் போட உடனே நீ தான் தாக்கிட்டு போடுற நான் தான் தாக்கிட்டு போடுறேன். ஆமா. நீ தான் போட்டு வச்சிர நான் தான் போட்டு வச்சிர நீ தான் பூ வச்சிர நான் தான் பூ வச்சிர. என்ன பார்த்தா பொண்ணே பூ வச்சிருக்கிற பார்த்தா என்னடி? ஓ கொண்ட சுத்தி பூ வச்சிக்கிற. ஓ கொண்ட சுத்தி பூ வச்சிக்கிற. உலகத்துல நானும் எவ்வளவு தாக்கத்தை பாத்துக்கிறேன். ஆனா உலகத்துல நேரா சின்ன சேலம் போகலாம் இல்ல கள்ளக்குறிச்சி போகலாம். ஆமா ஆனா தாய்குளம் போவாங்க, பூ வாங்கிட்டு வருவாங்க, தலையை சீவாங்க, ஜடைய பின்னுவாங்க, தொங்க விட்டு வைப்பாங்க பூவை. ஆமா நீ என்னவோ தலையை சீவி கொண்டை போட்டு கொண்டை மேல வச்சுக்கிற வைக்கலாமா? இனிமேடு பூ வாங்கி கொண்ட மேல வைக்க மாட்டேன். ஏன் பூ வாங்கி கொண்ட மேல வைப்பாங்கடா குண்டு பையல போடா உள்ள. ஏய், நீ போவ பொண்டாடி பூ போட்டு வாங்கி கொடுத்துருப்பேன் நீ. ஆமா அதான் இப்ப வந்ததே பிரச்சனை. ஏண்டி ஏண்டி பாப்பா ஏடி இல்லடி ஏண்டி கிளம்புறா அடி மாரியம்மா தாயே ஆரியாத்தா தாயே ஏன் மன்மத சாமியே அன்பத சுவாமி நீ கோயில் இருக்கியோ இல்ல ஊரை விட்டு ஓடிட்டியோ? அடி மாரியாத்தா தாயே ஏண்டி நீ கோயில் இருக்கியோ இல்ல ஏரி வலிக்காக போயிட்டே அம்மா. என்னடி பாப்பா அழுவுற கிளம்புறா இவன் கயித்துல தாலி விட்டு வச்சுக்கிறே அம்மா. அந்த தாலி எடுத்து உள்ள போடியா? போட்டுட்டியம்மா போட்டுட்டியா? தாய் பேர போட்டுட்டியா தாலி இல்லையா? என் கயித்துல தாலி இல்லையம்மா. போட்டு வச்சுக்கிற பூ வச்சுக்கிற அப்புறம் தாலி மட்டும் என்னாச்சு? நான் தாலி அறுத்து ஆணில மாட்டி வச்சுட்டேன். ஆனா ஆண்டு எங்கிறான்? ஆமா இருக்கா. ஆனா தாலி அறுத்து ஆணில மாட்டி வச்சுட்டேன். ஆமா ஏண்டியா அப்ப எப்பதான் எடுத்து கயித்துல போடுவா? என்னைக்கு என் வீட்டுக்கார சாவரன்னு அன்னைக்குதான் கயித்துல எடுத்து மாட்டேன். அப்ப எப்படி ஆண்டே யாரு உனக்கு? மத்தாளக்காரன் தான். நான் செத்ததான் நினைச்சிக்க நான் அப்பதான் போட்டுதான் நினைச்சிக்க. ஆலயத்து மாதிரி சொன்னீங்கன்னா போ அது பாரு தாலி எடுத்து உள்ள போட்டே இல்லையா? அடி போட்டு விட பாப்பா ஏண்டி ஓ உன்னை பார்த்து நான் ஏன் பொம்பளையான்னு கேட்டு சொன்னா ஏன் கேட்டா எனக்கு பாரு. இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் இந்த பூமியில ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு பயர்ப்பு இந்த 4 குணம் அழிந்திருக்க வேண்டும். ஆமா இந்த 4ல உனக்கு 2 குடியில் அடி பாப்பா. ஓ இந்த 2மே கிடையாது உனக்கு. என்கிட்ட 2 இல்ல. ஆமா அந்தாண்டா டேய் அருகட்ட மண்டை. பாப்பா இந்த பூமியில ஒரு பொண்ணா பிறந்தா அச்சம் மடம் நாணம் என் பைப்பு பைப்பு நேரா பயர்ப்பு ஆசாப்பா போட்டு அறுத்துருவான் பைப்பை. இந்த 4 பதுமே உங்ககிட்ட இருக்குதாடி. என்கிட்ட 4 பதுமை இருக்கடா. அத்தனை குறமாசல பிறந்தன உள்ள போ. மூஞ்ச பாரு அவளுக்கு கண்ணாடி பாரு இந்த மூஞ்ச பாரு. ஏய் சீ, எல்லாம் கை வைக்க வேண்டி சூத்து கையாத நாய் வந்து பேசுது. கை விடுறான் பாப்பா அது போகட்டும் விடு. சபையை பார்த்தனியா? சபையை பார்த்தா லட்சுமி கடாட்சபட சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மன்மத சாமி திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. ஓ மன்மத சுவாமி மன்மதசாமி என்றால் அவர் இல்லைன்னு சொன்னா ஏது ஜன கூட்டம். இந்த உலகத்தில் மன்மதசாமி மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம எங்க வந்து கிடையாது. யாரோ இங்க ஒருத்தர் கூட பின்னாடி உள்ள அப்ப இந்த மன்மதசாமி இல்லை என்றால் ஏது உலகத்தில் மக்கள் ஏவது மாநிலர்கள் பாமர மக்கள். ஆமா அந்த மன்மதசாமி தான் அவர் பண்ற சேட்டு தான் இப்ப உலகத்துல எல்லாம் அப்படி என்ன பண்றது? ஓ சொல்லு சொல்லு அங்கெல்லாம் ஓட்ட பாரு. நேரம் படுகலாம். ஓ எத்தனை கிலோமீட்டர் போனா? அந்த ஆட்டார ஊருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் இருக்கும்.
அங்கிருந்து பஸ் ஊருக்கு நான் ஒரு 80-90 வரும். விழுப்புரத்துல இருந்து ஊருக்கு 90 கிலோமீட்டர் வரும். காலையிலே புறப்பட்டோம் போது. ஏன் அம்மா என்னாச்சு வீட்டுக்கா? ஏக்கா அப்படி மாதா பிதா குரு அதே தெய்வம் அதே தெய்வம். அந்த மன்மசாமி பார்த்திருக்கும். ஆ. இன்னும் கலைமாமணி விருதுபட்ட சேகரையா பார்த்திருக்கும். ஆமா. கிருஷ்ணனையா பார்த்திருக்கும். நம்முடைய குழுவினருக்கும் ஆ. இன்னும் உனக்கு மனோக்கு சேர்த்து என்னையா கூட போய் சேர்க்காதீங்கம்மா. யா நீ போய் பண்ணி போய் பணமரம் ஏறி பாத்துக்கிறியா? யாரு பண்ணி யாரு பணம் வரும்? நான் பணமரம் போல. நான் பண்ணி போல. எப்பா கிட்ட வராதப்பா ஐயா சாமி. ஏய் இப்படி வா. டேய் நான் ராஜா விட்டு கண்ணு குட்டி. நான் தொம்முட்டு பண்ணி விட்டு நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். நான் பஜ்ஜி போய் தின்னாலும் வயிற்ற பார்த்தா தெரியும் என்ன தின்றேன். யாரு 12 மணிக்கு லைன் நிக்கிறான்னு பாத்து வாயிரு. ஓ நான் நிக்கிறதுல இப்பலாம் என் ஆம்பளை நாம் திருத்து ஐநூறு காலைல புழு வந்துச்சு. ஓஹோ அப்படி ஆ. நம்முடைய குழுவினருக்கும் ஆ. இன்னும் அன்பு உள்ளம் படைத்த அருமையன் தாய் தந்தை மகளுக்கும் காய்கறி மாறிலுக்கு கத்துணர்ந்த கணவனுக்கும் ஆ. இந்த சிறுவன் 1 கோடி ஒரு வணக்கம். விளக்கா அப்படி விளக்கம் தொடர்படியா எப்படி விளக்கம் விளக்கா விரும்ப பிடித்து விட்டது. எப்படி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி. ஆமா. ஆனால் ஆ. நான் யாருடைய மனைவி? யாருடைய மனைவி? அந்த டில்லி ஆகிய அஸ்தாபர் தாண்டு வரக்கூடிய ஆழ்வார்க்கூடிய திருதாட்டி மன்னனுக்கும் மனைவிக்கும் காந்தாரி அம்மையருக்கும் ஆச்சாரி அம்மைக்கும் பிறந்தவர்கள் ஆ. சுத்தமா 100 பேர். ஐயப்பா. ஆமாங்க. ஆ, ஆ. ஆ, அப்போ ஆ. 100 பேர் பிறந்தார் பார். ஆமா. அதில் முந்தி முதலா பிறந்தவர் யாரு? அந்த துரியோதன மன்னன் டெல்லி பாட்சா டெல்லி பாட்சா அரவ கொடியோர் கொடியோர். கையிலே ஜனதகியோர் தலைவர் குடியோன் யாருக்கு வணங்கா முடியும்? பூச்சகர் குடியோன். பூச்சக்கர கொடியோன். ஆமா. அப்படி யாருக்கு வணங்க முடியும்? யாருக்கும் வணங்காத முடியும். கையில தனரேக உடையும். கையில் தன ரேகையுடையோர். பணகாட்சி. துரியோதன முன்னாடி நீ ஆமா. அப்படி ஆ. தபார். ஓ எதனா குறை உண்டா அவர் பேரு? அவருக்கு எந்த குறையும் இல்ல. ஆ. அப்பேற்பட்ட நாடு ஆ. யார் குறை வரப்போகுது? அப்போ துரியோதன் மன்னன் மனைவி மனைவி இளர வாக்கிய துறவி துணைவி. இவருடைய பெயரோ பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள். ஆமா ஆமா பார் ஆ. எங்க நாடு இருக்கின்ற பார் ஆமா கிருஷ்ணாபுரம் சதுரங்கமான நாடு. நாடு. ஆ. ஆ. 66,000 வீதி. வீதி கொண்டு 67 வீடுகள். தபார். ஆ. 66,000 வீதி. ஆ. ஒவ்வொரு வீதிக்கும் 66,000 வீடு. வீடு சதுரங்கமான நாடு. நாடு. காணிக்கல்லே இல்லாத நாடு. எங்க நாட்டு பாப்பா. நாடு கல்யாணம் என்ன பொறுப்போக்குதா? யார் யார் பொறுப்பாக கொண்ட பொண்ண? ஏன்டா கோச்சு போட்டு தலையா? ஏய் அதே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆ. டில்லியாக அஸ்தாபுரம் 66,000 வீதி. வீதி 66,000 வீதிக்கு ஒரு வீதிக்கு 66,000 வீடு. வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி
60 லட்சம் எண்ணிக்கை வீடு, ஆமா. சதுரங்கமான நாடு, நாடு. 4 மூளைக்கு 4 காணிக்கல், ஆ. பங்காளிக்கு பாகத்தை கொடுக்காத மோசகாரம் கொண்டாட்டு. மோசக்காரன் பண்ணு சொன்னா விடிஞ்சா சாப்பாடு கிடையாது. நாங்க டிபன் சாப்பிடுவோம். அப்படியே கசத்தை கலந்துருவோம் அந்த டிஃபன்ல. அப்படியா? ஆ. நீ சொல்ற. சொல்லியம்மா சொல்லியம்மா. எப்படி அலையறானுங்க பாரு. காலையில வீட்டுல இட்லி சொல்லு ஓடல விட்டா அலையறோம். இல்லடா காலைல சாப்பாடு ஒல்லியா காலத்துல பெரிய நாடுன்றோம். காலையில வெத்தலை பார்க்க அலையறாங்க வீட்டுக்காரன். மோசமான ஆள் மச்சான் நம்மள வந்தவன். நீ சொல்லியம்மா. கவர் காணிக்கல்லே எல்லாம் நான் சொன்னா ஆமா. 4 மூளைக்கு 4 கல்லு தான். ஆமா. சட்டல யாரா உண்டா? அது குரு துரோகம், கூட்டாளி துரோகம், நம்பிக்கை துரோகம், பங்காளி துரோகம். பங்காளி துரோகம் யாரு ஒருத்தர் மோசம் பண்றாங்களோ அவங்க அந்த வீட்டுல தலைப்புள்ள பாரு. ஆமா. அப்படித்தான் கிடக்கும். ஏன்னா இவங்க வீட்டுல தலைப்புள்ள இப்படிதான் இருக்குது. அப்படி சதுரங்கமான நாடு. ஆமா. கவர் 99 ஓரவத்தி 99 கொய்ந்தனா. கவர் அழகான ஒரே ஒரு நாட்டம். கரியாப்பில கொத்தாட்டம். ஆமா. அவருடைய பெயரோ துர்ச்சடை துர்ச்சடை துர்ச்சடை. துர்ச்சடை. அப்படி எதனா நாட்டுல குறை, எந்த குறையில? பணத்துல குறை, படியில குறை, இல்ல. எதனா குறை உண்டா? கடையும் குறையில வடையும் குறையில. ஓஹோ. ஆமா. அப்படி எந்த குறைபாடும் கிடையாது. நான் பெருத்த குடும்பத்தில் வாக்கப்பட்டவள். நீ ஆமா. நானும் தான் பெருத்த குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன். ஓ. எங்க வீட்டுல ஒத்த ஓரத்தையா மாமியா மருமாவோ ஒற்றுமையா இருக்கிறோம். எங்க குடும்பத்துல சண்டை என்பதே இல்லடா பையா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையா. திருமணம் செய்து நீ மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி கோயிலார் மூத்தார் எல்லாம் ஒரே குடும்பத்துல ஒத்துமைக்கிறீங்க. ஒத்துமையா இருக்கிற ஒரே வாசப்படி 2 பெட்ரூம். ஒரு நாள் கூட என் மாமியா கூட சண்டையே போட்டது இல்ல. உங்க மாமியாரோட சண்டை ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்ல. அம்மா சந்தோஷமாக ஒத்துமையா இருக்க பையன் குடும்பத்துல. ஆனா இந்த 2025 நீ மாமியாரோட நீ ஒத்துமையா சண்டையில இருக்கிறன்னா ரொம்ப மகிழ்ச்சிதான். ஆமா. ஆனா உங்க மாமியா பேரு என்ன? எதுக்கு கேக்குற? ஏன்னா உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும். ஆமா. ஆனா உன் மாமியா பேரு கேட்டா சந்தேகம் இல்லாம இருக்கும். என் மாமியா பேரு அடுப்பு. அதுக்குதான் நான் விவரமா கேட்டேன். உன் மாமனார் பேரு விறகுச்சி. அச்சா. உன் கோயிலார் பேரு மாவுண்டா. ஓரவத்தி பேரு மாவு கரண்டி. பரவாயில்ல, நல்ல பேர் தான் வச்சுக்கிறேன். உன் பேரு தோசை கல்ல. உன் வீட்டுக்கார பேரு தோசை திருப்பி. எங்க குடும்பத்துல என்ன சண்டை வரும்? ஒரே குடும்பத்துல அடுப்பு மாதிரிலே கெதி நிக்கிறாங்க. ஆமா. எப்படின்னா சண்டை வருமா? ஒரு சண்டை வராது. உன் பேரு என்ன சொன்ன? தோசை கல்ல. நான் என்ன குச்சா வச்சா? ஏன் வந்து தண்ணிட்டு போறதுக்கா? ஏன் தாலி கட்ட மாதிரி கொடுத்தாரு? எண்ணெய் குச்சா வரும். குச்சை உடச்சிருவோம். அப்படியே தோசை தீந்துரும்பி தீந்தா போதும். மாமியா தோசை தீந்துட்டு போகுது. சொந்த பொண்டாடி சின்ன மாமியார் நட மாட்டேன் கம்மியாச்சு. இது வந்து கேட்டு 3 பல்லு வருஷம் வந்த மாதிரி போய் கஷ்டம் பள்ளி முன்னால 3 பல்லும் பீடி குச்சா போகுது. 9 ஓட்டில புகை வரும். கம்மியாச்சு. அப்பா அப்படி எந்த குறைபாடும் கிடையாம ஆமா. சந்தோஷம் வரையில் நான் வாக்கப்பட்ட குடும்பம். அப்படின்ற குடும்பம். ஆமா. ஆனால் நான் பிறந்த இடம் எப்படி அப்படி பிறந்த இடம் எப்பேர் சொல்ற முடியா? ஆமா. பெருமையான இடம். பெருமையான இடம். எப்படி என்றால் அந்த பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கும் நான் வளர்ப்பு பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் பிறந்தவன். ஆமா. எப்படி பிறந்தேன்? எப்படி? ஒரு தாய் வயிற்றில் நான் பிறக்கவில்லை. எப்படியாமா? ஒரு ஆணு ஒரு பெண்ணு சந்ததியோட பிறக்க பிறக்கும். நீ தாய் இல்லாத எப்படி பிறக்க முடியும்? தம்பி 5ஆம் கிளாஸ் எப்படி பிறக்க முடியும்? இங்க இருக்கின்றார் பாமர மக்கள் அனைவர்களும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து தாயோட கற்ப கோலத்தில் பிறந்திருப்பார்கள். நான் அப்படி பிறக்கவில்லை. ஒரு யானை வயிற்றில் நான் பிறந்தேன். யானை வயிற்றில். ஆமா. அது எப்படி பிறந்தேன் என்றால் ஏற்கனவே காலத்தில் தத்தாட்சி முனிவர் காலகத்தில் பெருத்த தவம் புரிந்து வந்தார். அப்போ யாகத்தை மூட்டி யாகத்தை செய்து வந்தார். அந்த யாகத்தில் அந்த புகைமூட்டம் எல்லாம் தேவலோகத்தில் புகைமூட்டமாக இருந்து விட்டது. மறைந்து விட்டது. அப்ப தேவ இந்திரன் பார்க்கின்றான், என்னடா தேவலோகமே ஒரு புகைமூட்டமா இருக்கின்றது.
இதை எப்படியா இந்த புகமண்டத்தை கலைக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே பார் 4 நாட்டியமாக இருக்கிறாங்க பார். நாட்டியமாக யாரார்? ரம்பை, மேலகை, ஊர்வசி, சிலர்தமை. இந்த 4 நாட்டிய மாதர்களில் அழகிலையும் அறிவிலையும் நாட்டியத்திலையும் யார் சிறந்தவங்க? ஊர்வசி. அந்த ஊர்வசி அம்மா தான். ஆமா. அப்ப கூப்பிடுறார் தேவேந்திர மன்னன். ஐயா வா ஊர்வசி, இங்க வா. கீழே பூலோகம் சென்று தத்தாத்தி முனிவர் பெருத்த யாகத்தை செய்து கொண்டு வருகிறார். அந்த யாகத்தை நிறுத்த வேண்டும். நிறுத்தினால் இந்த தேவலோகம் எல்லாம் புகழ்விட்டமாக இருக்காது. தேவலோகம் சுகமாக வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே நேரா பூலோகத்துக்கு வராங்க. அந்த அம்மா வராங்க. ஊர்வசி வராங்க. ஊர்வசி வந்த உடனே அந்த யாகத்தை செய்கின்றார் கானகத்தில். அப்ப நேரா வந்தாங்க அந்த அம்மா. வந்த உடனே அவருடைய அழகை பார்த்ததும் அந்த ஊர்வசி அம்மா அழகை பார்த்ததும் அந்த வாசனை பார்த்ததும் அந்த தத்தாத்தி முனிவருக்கு காமம் ஏற்பட்டு விட்டது. ஆமா, ஏற்பட்ட உடனே இவரை இந்த ஊர்வசியை சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படி என்று அந்த கானகத்தில் துரத்தி கொண்டு ஓடுகின்றார். அந்த அம்மா பாக்குறாங்க, அடடா நம்மள சேராம விட மாட்டார், அந்த முனிவர் சேராம விட மாட்டார் அப்படின்னு தெரிந்து கொண்டு கானகத்தில் ஒரு யானை ஒன்று தெரிந்தது அந்த அம்மாவுக்கு. ஆமா, தெரிந்த உடனே இந்த மாதிரி நாம ஒரு பெண் யானையா உருவெடுத்து கானகத்தில் மறைஞ்சு விடலாம் அப்படின்னு தெரிந்த உடனே அந்த அம்மா ஒரு யானையை உருவெடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பார்க்கின்ற தத்தாத்தி முனிவர், என்னடா அந்த இதனா போனா ஊர்வசி ஆளை காணாமே அப்படி என்ற நாணத்தால் பார்த்த உடனே பெருத்த யானை உருவம் தெரிஞ்சு விட்டது. அப்ப இவரும் ஒரு ஆண் யானையா உருவெடுத்து இருவரும் விசிப்பனர் அவர் தங்காமல் அங்கே புணர்ச்சி செய்து அந்த கானகத்தில் நான் செடித்தேன். அப்போ நான் யார் வயிற்றில் பிறந்தேன்? யானை வயிற்றில். பெருத்த யானை வயிற்றில் பிறந்தேன். அப்போ பலராம சக்கரவர்த்திக்கு சில காலமா பிள்ளை என்பது கிடையாது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. தத்தாத்தி முனிவர் அந்த குழந்தையை கொண்டு போய் ஐயா பலராம சக்கரவர்த்தி, உனக்கு சில காலமா பிள்ளை என்பது கிடையாது, நீ இதை வளர்த்து வர வேண்டும், இந்த பெண்ணை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு தூக்கி கொண்டு கொடுத்து விட்டா. அப்ப எனக்கு வளர்ப்பு பிள்ளையா வளர்ந்து எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த வெள்ளியாகி அஸ்தாபத்தை அண்டரக்கூடிய துரியோதன மன்னனிடத்தில் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் செய்து கொடுத்தார். ஆமா, ஆனால் இப்படி பெருமையா வாய்ந்தாலும் ஒரு சின்ன வருத்த தம்பி எங்களுக்கு. எப்படி? எங்களுக்கு பங்கும் பங்காளி இருக்கின்றார்கள். ராஜாக்கள் சிறு வயதிலிருந்து ஏற்பட்டு விட்டது. எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சியெல்லாம் செய்து பார்த்தோம். அந்த ராஜாக்கள் என்பது கிடையாது, என்பது இல்லை. ஆமா, ஆனால் எங்க வீட்டுக்காரர் பார் மன்னன் அவனை ரேசாக வரவைத்து சூதுபகடை ஆடி நாடரை பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வரவு முதல் அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் போட்டு வைத்தார்கள். ஆனால் 12 முடிந்து விட்டது. ஐராஜாக்கள் இருப்பாங்க. காட்டுல குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு இருக்கா, கோடை காலத்துல தலை கூட இருக்காது. ஆமா, அவங்க கண்டிப்பா அவங்க செத்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பா இருந்து விட்டு இருப்பார்கள். ஆமா, எங்க நாட்டுக்கு எங்க வீட்டுக்கார் தான் ராஜா, நான் தான் மகா ராணி. கீஞ்சி போன கோழி பாரு. ஆனால் இந்த தினத்தில் வீட்டுக்கார் வரும்படி உத்தரவு. அப்படி வந்திருந்தா சீக்கிரம் சிவசனம் உடனே போய் மகாராஜா மகாராஜா உங்க பொன்னாடிட்டு போக சொன்னீங்களே, போய் வந்துட்டேன். கேள்விக்கு பதில் கொடுத்துட்டோம். என்ன பண்ண போறோம்? அப்படி நீ ஏன்டா குறுக்க வர? பெருமைட்டாலாம் கண்டு கூடாது, குடும்பம் நடக்காது. அதெல்லாம் உண்மை தெரியும். மந்திரி ராஜா கண்டு கூடாது. அப்போ ஒரு பெருமை அதை கண்டுக்கூடாதுன்னா அப்ப எங்க குடும்பம் என்ன கூட்டி வச்சுக்கணும்னா நான் தான் சரி கட்டா. அப்புறம் ஏன்டா அது போய் பத்த வச்சுக்கிறேன்? நீ சொல்லு மகாராஜா. நீ தம்பி நான் அரசாங்கத்துல வச்சிருக்கிறது கண்டிப்பா கருப்பஞ்சாயிரம் அடியில தூக்கி வச்சு வச்சு தெரியும். அது நான் பாத்துக்கிறேன். நம்ம ராணி அம்மா வந்துட்டாங்க. சக்கரவர்த்தி மகள் பானுமதி பானுமதி மாட்ட விட்டு போடுற. நான் அம்மாவுக்கு எம்மா நாளைக்கு நானே வேலை செய்யறது. அரசாங்கத்துல என்னடா அரசாங்கத்துல வேலையா? அப்படி சொல்ல வேண்டியதான். எங்க அரசாங்கத்துல உங்களை விட நல்லா வேலை செய்யறான் மனோ, எடுத்து கட்டி வேலை செய்யறான் அவன் குடும்பத்து வேலைய. அரசாங்கத்தை என்ன விட ஏங்க நேற்று மல்லிகளோட அனுப்பிச்சு விட்டீங்களா ஒரு லோடு பார். சும்மா எடுனா எடுக்கிறான், வையின்னா வைக்கிறான். அந்த பொருளை
அப்படி சொன்னாதான் நல்லா அதேதான். நீ உட்காரு ஆயகட்டி இதை வர இல்லைன்னா அதுக்குதான் அம்மா 200 ரூபாய் சேர்த்து போறேன் நீ சம்பளம் உனக்கா நம்ம வேலையை பார்த்து. உன் வேலை அம்மா வாங்க வேலை சரி சரி ஓஹோ மன்னவா வணக்கம் வணக்கம் மாபுரியையாரோ மன்னவா ஆமாங்க என்னோட சித்தமேடி பாக்கியம் சுவாமி. ஆனால் இந்த தினத்தில் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு வீட்டுக்காரருக்கு போய் என்ன தாயக்கம் ஏங்க அங்கடக்கெல்லாம் கொண்டு போய் ஆனா பயப்படாத ஒண்ணு என்ன 9 கேட்டாலும் கேட்கலாமா? அப்படி அரண்மனையில இருந்து என்ன ஆமா மந்திரிக்கு நான் பாரு மனோ அந்த குண்டு குண்டு ஆமா அவனை விட்டு வர வைத்த காரணம் என்ன? ஆனே ஓ ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டி எதுக்கு வர சொல்லுவோம் அரசாங்கத்தை இன்னைக்கு என்ன வேலை என்ன சமாச்சாரம் என்ன நடக்கணும் அதெல்லாம் இப்ப அரசாங்கத்தை பாக்கத்துல அரசாங்கத்து வேலையை கவனிக்கணும் அப்படி சொல்ல விளக்கமா சொல்லண்டா அதே வேலையை பண்ண சரி சரி சொந்த பங்காளி அல்லவா ஆமாங்க பணம் வச்சு வச்சோம் போட்டி வைத்தோம். உயிரா இருக்காங்களா இல்ல சேர்த்துட்டாங்களா ஒண்ணும் புரியல ஆமா அதனால இன்றைக்கு சபையை கூட்டி சபையை கூட்டி சபையில கேட்டா ஒருத்தன் இல்லைனாலும் ஒருத்தன் கண்டிப்பா 10 பேர் கூட்டம்னா யாரா ஒருத்தர் இன்னும் ஊர்ல பார்த்தேன் ஆமாங்க இடத்துல பார்த்தேன் யாருடா இருக்காங்க அப்படின்னா பானு மறுபடியும் 12 ஓட்டி வைக்க. ஆமாங்க என்ன பண்ணும்? அந்த ராஜாக்கள் எங்க பிறந்தாங்க? காட்டுல போறோம் காட்டுல தானே இருக்கணும். நாங்க நாட்டுல பிறந்த நாட்டுல தான் நாங்க வாழணும். அவங்க எப்படி இங்க வர போறோம்? என் மனைவிதான் ஆமாங்க அம்மா நேரம் உன் பொண்டாட்டியா நீ வில்லங்கமான ஆளு எனக்கு நல்லா தெரியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி அதனால இன்றைக்கு சபையை கூட்டி ரைட்டு அதனால சபையில ஒருத்தனா எங்க யாரு கூப்பிடுறோம்? அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கும் இன்னைக்கு சபை கூட்டிக்கிறீங்க. ஆமா அதனால் சரி கொஞ்ச நேரம் இரு. சரிங்க. எங்க மாமா இருக்காரு. ஆமா எங்க மாமா ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரு. எப்படி? மருமகனே நீ யாதொன்னுக்கு பயப்படாத கத்தி எடுக்காத கதை எடுக்காத இல்ல எடுக்காத ஒரு சொட்டு துளி ரத்தம் கீழே விழாத கத்னாபுரத்தம் ராஜாவா ஆக்குறது என் கடமை அப்படின்னாரு. கண்டிப்பா மாமா எப்படின்னா கொஞ்சம் பொறுமரி மாவனே பொறு அப்படி அவரு கட்சியில காத்துறதுலயே ஓட்டு வேலை செத்த விட மாட்டாரு. ஒரு மணிமண்டபம் ஏற்பாடு செய்தார். அதுல அவங்கள வர வச்சு இந்த தேவடாளுக்கு வாயில சொல்லாதுங்க. ஏன்னா தேவடாளுக்கு வந்தா தேவடா பொண்ணு கேட்கும். அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நீ வந்துடுற பாருடா முன்ன அரசாங்கத்துக்கு. அதனால இப்ப நம்ம போய் கூட்டு வந்துட்டுமா? இரு அவங்கள வர வச்சு
பாத்தி கைத்து சூடாடி இந்த ராஜாவா கடவுள் எங்க மாமா கண்டிப்பா இந்த நாட்டை சம்பாதிச்ச புண்ணியமா அவர்தான் இந்த விளக்கமைச்சு குட்டி சோத்தனுச்சு விளக்கமைச்சு தாயகட்டை பெருத்து இந்த நாட்டை சம்பாதிச்ச புண்ணியமா அவரு நித்ரா விளக்கமைச்சு தாயகட்டை பெருத்து நாட்டை சம்பாதிச்சாரு வெளியே அப்படியே நான் செய்து இருந்தாலும் அதை நீ வெளியே சொல்றியா அங்க உட்காந்துக்கிறவங்கள என்ன நினைக்கிறது செஞ்சு வந்தாலும் நீ அந்த மாதிரி செஞ்சா யாரு மோசம் பண்ணாலும் அவங்களுக்கு அதான் நாம என்ன அந்த மாதிரி மோசக்காராலும் அந்த மாதிரி தேவைப்பட்ட சரி எங்க மாமா இருக்காரு ஆமா போயிட்டு வச்சுக்கிறோம் ஜகுடி தாஸ் போ